இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. இப்போதான் நானும் செய்தி பார்த்தேன், கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னு சொல்லி. நான் கோயம்புத்தூர் பக்கம் போய 13 வருஷம் ஆச்சு. அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ, நான் எங்கே போனாலும் போலீஸுக்கு நீங்கள் பாருங்களேன், என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் விமல்னு அவர் பேர், சார் பேர், காவல்துறை சார் பேர், இங்கே சிபிசிஐடி மதுரை, இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு. நான் எங்கே போனாலும், நான் எந்த ஊருக்கு போனாலும் அவர் சொல்லிடுவேன், எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவேன். நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன், இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவருக்கு டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் எங்கே போனாலும் சரி, மதுரையை விட்டு வெளியே போனோன்னா அவருக்கு லொக்கேஷன் போட்டுருவேன். இந்த வருங்க லொக்கேஷன், எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுருவேன். இன்றைக்கி மதுரையிலேருந்து எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தகவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிருக்கேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல, சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது, இந்த நியூஸ் 7 சாருக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். எதனால நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க, கேட்காம செஞ்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு எவ்வளோ இந்த இருங்க, என் தலைமையில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷனு, இப்போ கிளம்புனவேன். இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்கு. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்களால் கல்யாண கச்சேரி போக, கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கு இருக்கேன், எந்த பிரச்சனைக்கும் போல வர்றதில்ல. சாமி நீ கேளுங்க, பதில் சொல்றேன். 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். இல்ல, நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. இல்லையே, அப்படி இருந்து பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜ்ல ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி. நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. இல்லையே, அங்க யாருமே டச் இல்லையே. என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு நான் எப்பனாலும் போனுல பேசிக்கிறேன். அவரு ஆமா, ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு, எங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு. என்னன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போறதுக்கு? ஆண்டை புண்ணியத்தில் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, நல்லா சொத்து பழம் இருக்கு, நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க, திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில், வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி செய்யினாக்கா அந்த கொலையை பண்ண, இங்கே கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் சுடாதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோன்னு சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் அவருக்கு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இதை போகிறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போகிறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான், உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம இதில் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்களாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ள வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸு, அவ்வளோதான். 2018 மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸு.
ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியாக இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர், அப்போ கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை, அந்த கேஸ். அப்புறம் இல்லை அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அதெல்லாம் வந்து இது அதை எல்லா கேஸ் நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து 2018 ஒரு கேஸ் ஆச்சு, அதுக்கு பின்னாடி 2015 ஒரு கேஸ் ஆச்சு, கடைசி எனக்கு மதுரைக்குள்ள 2018 முடிஞ்சுச்சு. எந்த இதில் டெய்லி போலீஸ் என்னை பார்க்குறாங்க, டெய்லி இங்கே பாருங்க வீடை சுற்றி கேமரா, நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கேன் எல்லாமே இருக்காடு, பூராமே எல்லாமே இருக்காடு. வேற என்ன சார்? சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி, அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது. டெய்லி இன்ஸ்டாகிராமில் போடுறோம், அதில் போகிறோம் இதில் போடுறோம், எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னும் போது யார் இதுதான் சாமி, வேற ஒன்றா இருக்கு. சொல்லுங்க, கேளுங்க, சும்மா கேளுங்க. அப்படி கிடையாது, நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பொறாம தானே, இந்த மாதிரி செயல் இருக்கவே பொறாம தானே. வேற என்ன சார்? ஆமா இல்ல சாமி, நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனால நான் ஒரு கேஸ், நீங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு கேஸ் புது கேஸ் சொல்லுங்க. இது வந்து அந்த கொலை வந்து இப்ப எனக்கு கொலை கேஸ் போட்டது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம், 7 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. நான் நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனாலும் ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான், ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்ம எந்த பிரச்சனையும் போறதில்ல சாமி, போறதுக்கு வேலை இல்லை எனக்கு. நான் எந்த போலீஸ் இல்லை, நான் போகவும் இல்லையே கோயம்புத்தூர் அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸ், எந்த போலீஸும் பேசல, எதுவும் கேட்கல. இப்ப நான் விசேஷத்துக்கு போனவேன் சாமி, பாதி வெளில போகும்போது என் பிள்ளைய போன் அடிச்சு இந்த மாதிரி என்னப்பா டிவியில் வருதுன்னு தான் திரும்பி வர்றேன், வந்தாலும் நீங்க எல்லாம் போன் அடிச்சோன்னே வாங்க சாமி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு. கேட்கல அவங்களுக்கே இல்லையே, நான் தான் அவங்களுக்கே அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி செய்தி வந்துருக்கு சாமி, எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு, ஒரு 7 கேஸ் இருக்கு சாமி, 7 கேஸா இருக்கு. அது நெருக்கி முடிச்சிட்டேன். 2 இப்போ போட்ட மர்டர் கேஸ், இந்த பண்ண மர்டர் கேஸ், மற்றது பூரா சும்மா அடிக்கடி இந்த மாதிரி தான் கேஸ். இது இப்ப எடுத்துட்டாங்க இல்லையே, நீங்க வந்தப்ப இப்ப 3 வருஷத்துக்கு நீங்க வந்தேன்னு நம்மளுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை சார். இல்ல நம்மளுக்கு அரசியலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாத ஒரு விஷயம். நம்ம வந்து ஜாலி மேன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவன். நம்ம டெய்லி படம் பார்க்கமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, ஜாலியாக என்ஜாய் பண்றோமா, டான்ஸ் ஆடுறோமா, இதுதான் நம்மளோட பொழுதுபோக்கு. ஆமா, ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த வில்லைங்கெல்லாம் போட்டு அடிக்காதீங்க சார், ரொம்ப போட்டு பாவ வில்லைங்கெல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான் அவர்கிட்ட பேசிட்டு. சினிமாவில் உள்ள அரசியல் வில்லங்களுக்கு அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சாரு. நான் அவரை பார்த்து 2010 பார்த்தேன், சுறா படம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் அவரை. போன 2021 செந்தில்குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி, விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி இது பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ல இருக்க யாரும் இந்த மாதிரியான அவங்க இல்ல, அவங்களுக்கு அது சம்பந்தமே இல்ல. அந்த கேஸ்ல உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எதுவும் அந்த கோயம்புத்தூர்ல கேஸ்ல இல்லையே, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது, அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர் ஏட்டா எஸ்பி ஏட்டெல்லாம் பேசிடுவாங்களோ, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ட்ட, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்கவுண்டர் பண்றது காலில் சொல்லலாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க, வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி எப்படி? என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் விடணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சுடுறான்னு சொல்லுவாங்க,
யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க. தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. யாரும் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது. ஒன்று காலை உடைப்பாங்க, இல்லை காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளோதான். ஒன்றுக்கு 2 ஆடம் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களா இருந்தா ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப வர பேசுறீங்க. இல்லைங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளோதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ கேமரா வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் கேமரா ஒருத்தன் பிடிங்கிறான், உங்கள் மனநிலை யோசிங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாமல் விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராதா? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு போய் 2 செயின் போட்டுக்கொள்ள போய் ஆத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கிறோம். எதாக இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம், இங்கே வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள்னு யார் சொல்லி இங்கே யாருமே முன்னேறினதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு. அவ்வளோ, வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. வேற சாமி நம்ம பாஸ்ட்ல ஒரு சில வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு. இப்போ வந்து ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அந்த அப்படின்றத கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா சாமி, உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுன்னா வந்து ஒரு ஆளை கரெக்டா எங்கடா விற்கலாம் இல்லை. இன்னைக்கு மாத்திரை வாங்க 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 சாமி வாங்க. அவர் இன்னைக்கு மாத்திரை ஊசி அவர் அட்வொகேட் சிங்கராஜன் சொல்லி பிபிஆர் எங்க மனித உறவு களத்துல அவர் தான் அமைப்பா, இவர் செயலாளர், பொதுச் செயலாளர். சாமி உட்காருங்க சார். மாத்திரை விற்கிறாங்க, கஞ்சா மாத்திரை. அசரா கற்கையா இருந்தாரு, பூராத்தையும் ஒடிக்கிட்டாரு. இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே பால பண்ணி வச்சிருக்காங்க. அதை மீறி இங்கிட்டு இருந்து வருதுன்றாங்க. எங்க இருந்த ஜெயிலுக்குள்ள இருந்தில்ல கேட்பேன் எல்லாத்துட்டையும். எங்க இருந்த ஆந்திரா பக்கம், ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா வருது. இங்க தேனி மலையெல்லாம் இப்ப கிடையாது கஞ்சா. ஆமா, இவங்க சாமி அதான் சொல்ற 1,40,000 போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? 10 கோடி பேர் இருக்காங்க. எவன் திருடுறான், எவன் கொள்ளையடிக்கிறான், எவன் கஞ்சா கடத்துறான்னு எதனால நம்ம லைனுக்குன்னு போனானா சாமி முடியும் அவங்களால? அவங்களுக்கு என்ன மனிதர்கள் தானே. அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சது இப்படி சோறு தின்ன முடியாம இருக்கணும், கால் உடைஞ்சு இழுத்து கிடுத்துறீங்க. சொல்லுங்க. ஐயோ இப்ப பேசலாம் வெளியே, இந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காருக்கிறதே தெரியும். சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி ஆறா நீ ஐயா தப்பே படமாட்டே விட்டுருக்கியா, அந்த அங்க போய் கத்த காமிக்க நான் ரவுடிடா அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட. உருவானா ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும், கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்கெல்லாம் அப்புறம் நல்லது சொல்றேன். இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு, வேலையை பார்க்க வைக்க அப்படி போறதுதான் நல்லது அவங்களுக்கு. இதை விட்டுவிட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டால்ன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேற வழியே கிடையாது. இப்போ படத்துல கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது. இப்போ அஜித் படம் கூட அப்படிதான் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நான் அஜித் படத்துக்குலாம் போல. அந்த ஓவர் ரவுடித்தனம் பண்ணா நான் போக மாட்டேன். இப்ப பாத்துங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்ல இதுல அந்த அதுனா அது இல்ல இந்த இவன் படம், ஒரு படம் அந்த சந்தன கடை மர கடை கடத்துல புஷ்பா, அதுல பாருங்க போலீஸ் டம்மியாக்கி ரவுடியை தான் கூட்டுறாங்க. புஷ்பா திருடர், அவரு கொள்ளையடிக்கிறாரு. அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? அதை பத்தி எனக்கு தெரியாது சார். தெரியாத விஷயத்த நம்ம ஏன் சாமி பேச? ஆமா, அவரு திருந்தி படம் தானே சாமி. சாமி 3 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் 200 கோடியை வாங்கிட்டு போயிடுறாரு. முட்டா பிள்ளைக்கு அங்க அறிவி போகுது ஒன்றும் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படம் 200 கோடி ரூபா சம்பளம். அஜித்துக்கு 100 கோடி ரூபா சம்பளம். 2 மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுறாரு. இவன் படம் பார்த்தோன்னா என் கூட இருக்கேன், என் நம்பி வருதேன். இதுவரை 8 ஆட பார்த்திருக்கேன் அந்த படத்தை. இதுவரை 8 ஆட அந்த படத்தில் என்ன இருக்குன்னு இல்ல. கார்த்தின் ஒருத்தர் இருக்கேன், 8 ஆட படம் பார்த்திருக்கேன். ஆமா சார், உங்க பாணியில இந்த ரூமர்ஸ் கிளப்புறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு. ஆமா, உங்களை என்கிட்ட எதா இருந்தாலும் என் நம்பர் இருக்கு, எல்லா பத்திரிகாரங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதியா எனக்கு என் பிள்ளைகள்லாம் கல்யாணம் போனவங்க அப்புறம் கல்யாணம் கட்சி ஒன்னு அப்புறம் ஓடியாராங்க வீட்டுக்கு. பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா
நாளை ஓடியாரு அவரு எங்க பொதுச்செயலாளர் ஓடியாரு ஏர்போர்ட்ல இருந்து ஓடியாரு. ஜாய் ஒரு செகண்ட்ல அதனால பத்திரிகைகளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேட்டு எனக்காண்டி எது உண்மை செய்தி எதுன்றது தெரிஞ்சு பயங்கர ஆயுதம் கூட இங்க இருந்து போறாராம். போவே இல்ல மதுரை மாவட்டத்தில் நேற்று வரைக்கும் வாங்கி போயிட்டு ஆயுதத்துக்கு வேலையே கிடையாது எனக்கு. சுடுங்க இது வீட அதாவது 15 நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து ஃபுல் செக்அப் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து எந்த இதுலயும் கிடையாது. வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க, வீட்டை செக் பண்றாங்க. 15 நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க. நம்ம போலீஸ் கட்டுப்பட்டு நடக்கிறோம்னே, வேற எதுல இல்லை. ஆமா, இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இதுல இது ட்ரெஸ் கடை போட்டிருக்காங்க, ஷூ கடை போட்டிருக்காங்க. இதுல நம்ம அது மேரிட் ஹோட்டல் இருக்குல்ல, மேரியாட்டுல அதுல இந்த கிளம்பிட்டேன். ஆமா 90% ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த கிளம்பிட்டு ட்ரெஸ் எடுக்க அங்க போய் இல்ல போதும், இதுக்கு மேல நகை எடுக்கிற விருப்பம் போதும், எனக்கு இவ்வளவு நகை போதும். இதுக்கு மேல போட்டு நான் என்ன பண்ண முடியாது, என்னைய பாதுகாக்க முடியாது. அதனாலதான் போதும் அடையாளத்தோட இருந்துக்கிறோம். வரிசை சொல்லுவதை மாற போறமா கிடையாது. இந்த நகை நட்டே போதும் நம்மளுக்கு. சந்தோஷம் வரவேற்க. நகை விலையும் வித்தது மாதிரி இருக்கும், அவங்களும் போட்டது மாதிரி இருக்கும், நம்ம இதா இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு மாறிடுச்சு. இப்ப நீங்க அதான் சொல்றல, இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 10 கல்யாணம் நடத்த வச்சிருப்பேன். தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கிறாங்க. நம்ம போறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருப்பேன் எல்லாமே. எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறேன், எல்லாத்துக்கும் வர்றேன். இந்த இன்னைக்கு கூட கிளம்ப வேண்டியதான், உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போலாம்னு தான் போறேன். இதை நான் எல்லா ஆபீசருக்கு அனுப்பிவிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஆபீசருக்கு போய் அனுப்பிவிட்டேன். வா போட்டுருவோம். எங்க மனித உரிமை கழகத்துல இருந்து போட்டுருவோம். மனித உரிமை கழகம் போட்டு உங்களை போல வர சொல்லி ஒரு நாள் திறந்து வச்சிருவோம் சார். மயில்சி சாமி, மிக்க மயில்சி சாமி.